இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதல் முறையாக தங்கத்தின் விலை சவரனுக்கு 48,120 உயர்வு. சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்தது. பெங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக சோதனை. சென்னை மண்ணடி ராமநாதபுரம் கீழக்கரையில் எண்ணெய் அதிகாரிகள் சோதனை. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இடையே சரக்கு ரயிலுக்கு முன்னுரிமை தருவதால் பயணிகள் ரயில் தாமதமாவதாக குற்றச்சாட்டு. ரயில்வே தண்டவாளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட பயணிகள். தேர்தல் பத்திர விவரங்களை சமர்ப்பிக்க ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம் தேவை. உச்சநீதிமன்றத்தில் பாரத ஸ்டேட் வங்கி கோரிக்கை. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி ஆதரவுடன் போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. திமுக கொள்ளையடித்த பணம் வசூலிக்கப்பட்டு மக்களுக்கு செலவு செய்யப்படும் என்றும் உறுதி. जो पैसा आपने लूटा है वो वसूल कर वापस तमिलनाडु के लोगों पर खर्च किया जाएगा. ये मोदी की गारंटी है. பதவியை காப்பாற்றிக் கொள்ளவே பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கடி தமிழ்நாடு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு நியாயமான நிதியை ஒதுக்காமல் வாக்கு சேகரிப்பதற்கு மட்டும் வருவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம், ஆனா தங்களோட பதவி நாற்காலியை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம். கரும்பு விவசாய சின்னம் கோரிய மனுவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற சீமானின் கோரிக்கை நிராகரித்த டெல்லி உயர்நீதிமன்றம். தேர்தல் சின்னம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை இன்று நாடுகிறது நாம் தமிழர் கட்சி. பிரதமர் நரேந்திர மோடியின் முகமுடி அணிந்து வடை விநியோகம். திமுகவின் எல்லாருக்கும் எல்லாம் பொதுக்கூட்டங்களில் நூதன பிரச்சாரம். தருமபுரியில் கிராமத்திற்குள் பூந்து அட்டகாசம் செய்த யானை. பட்டாசுகளை வெடித்து காட்டுக்குள் அனுப்பிய வனத்துறையினர். மக்களவைத் தேர்தல் போட்டியிலிருந்து மேலும் ஒரு பாஜக வேட்பாளர் விலகல். பெண்ணுடன் இருப்பது போன்ற வீடியோ போலியானது என்று கூறிய நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கி தொகுதி எம்பி உபேந்தர் சிங் ராவத் அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதுமாக வருவாய்த்துறை அலுவலர்கள் காத்திருப்பு போராட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் சென்னையில் தலைமை அலுவலகத்தை வரக்கூடிய 7ஆம் தேதி முற்றுகையிடப் போவதாகவும் அறிவிப்பு. ஆதித்யா L1 விண்கலத்தை செலுத்தும் போது தனக்கு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். தொடக்கத்திலேயே ஹீமோதெரபி சிகிச்சை எடுத்ததால் புற்றுநோய் குணமடைந்து விட்டதாகவும் சோம்நாத் தனியார் ஊடகத்திற்கு பேட்டி. வரும் IPL தொடரில் புதிய பங்களிப்பை செய்ய இருப்பதாக கிரிக்கெட் வீரர் தோனி தகவல். அப்டேட்டுக்காக காத்திருப்பதாக கூறி ஹேஷ்டாகை ட்ரெண்டாக்கும் ரசிகர்கள். மதுரை தோப்பூர் பகுதியில் எய்ம்ஸ் கட்டுமானம் அமைப்பது தொடர்பாக அரசியல் ரீதியாக கடும் மோதல் வெடித்த நிலையில் தற்போது மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் நியூஸ் 18 தமிழ்நாடு இது தொடர்பாக பிரத்யேக செய்தியை வெளியிட்டிருந்தது. அதில் இதற்காக கட்டுமான பணி மேற்கொள்வதற்காக டெண்டர் கோரப்பட்டு அந்த நிறுவனம் இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அதன் இயக்குநர் பிரத்யேகமாக தகவல் பகிர்ந்திருந்தார். தற்போது அதற்கான பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பாக வெறும் காம்பவுண்ட் சுவர்கள் மட்டுமே, சுற்றுச்சுவர் சுவர்கள் மட்டுமே கட்டப்பட்ட நிலையில் எப்போது கட்டுமான பணி நடைபெறும் என்ற கேள்வி எழுந்த நிலையில் தற்போது பணிகள் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை நிகரான சிறப்பு செய்கிறார் வெற்றி விவரம் என்ன? தற்போது என்னென்ன பணிகள் முதல் முறையாக தொடங்கியிருக்கு? யாரால் இந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு? தேவப்பிரியன், தமிழ்நாட்டினுடைய ஒரு 5 ஆண்டு கனவு நிறைவேறுவதற்கான துவக்கம் இன்று நடைபெறுகிறது.
மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்கான டெண்டர் L&T என்ற கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று தோப்பூரில் மருத்துவமனை கட்டுமான பணியான துவங்குகிறது. திருமங்கலம் அருகே உள்ள தோப்பூரில் 222 ஏக்கரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு இந்திய அரசு கடந்த 2018 டிசம்பரில் ஒப்புதல் அளித்தது. 2019 ஜனவரியில் பிரதமர் நரேந்திர மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. 150 படுக்கை கொண்ட தொற்றுநோய் பிரிவு ஒன்றை துவக்குவது என்ற புதிய முடிவின் காரணமாக திட்ட மதிப்பீடு என்பது 1264 கோடியிலிருந்து 1977 கோடியாக உயர்த்தப்பட்டது. அதன்பின் ஜப்பான் பன்னாட்டு நிதி நிறுவனமான ஜெய்காவுடன் கடனுக்கான ஒப்பந்தம் என்பது 2021 மார்ச்சில் கையெழுத்தானது. இதன்படி மொத்த நிதி தேவை என்பது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 1977 கோடி. இதில் 82% தொகையை ஜெய்கா நிறுவனம் கொடுக்கிறது, அதாவது 1627 கோடி. மீதமுள்ள 18% தொகையை மத்திய அரசு வழங்கும் என்ற முடிவின்படி இந்த திட்டமானது துவங்கப்பட்டது. சுற்றுச்சுவர் மட்டும் கட்டப்பட்டு 5 ஆண்டுகளாக எந்த கட்டுமானமே நடைபெறாமல் இருந்தது. 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அரசியல் களத்திலும் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானம். பல்வேறு விமர்சனங்களும் தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாகத்தான் இந்த கட்டுமானம் தாமதப்படுகின்ற பல்வேறு விமர்சனங்கள் எல்லாம் இருந்தன. தொடர்ந்து இணைப்பிருங்க, நாம் தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் இணைகிறாரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். மதுரை கட்டுமான பணிகள் தொடங்கி இருக்கு. அந்த பிரத்யேக காட்சியில நியூஸ் 18 தமிழ்நாடு ஒளிபரப்பிட்டிருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? 2019 மே ஜூன்ல தேர்தல் அப்படின்றதுனால 2019 ஜனவரியில அடிக்கல் நாட்டினாங்க. இப்ப 2024 ஏப்ரல் மேல தேர்தல்ன்றதுனால மார்ச் மாதம் கட்டுமான பணியை துவங்குறாங்க. அவ்வளவுதான் விஷயம். இல்ல, L&T நிறுவனம் அந்த டெண்டரை இறுதி பண்ணிருக்காங்க. அவங்க டெட்லைனோட தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுவும் அரசியல் நோக்கம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்க டெட்லைனோட தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில மார்ச் மாதம் நாங்க ஒர்க்கை துவங்குறோம் அப்படின்னு பாராளுமன்றத்திலே சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் தெரிவித்தாங்க. அப்ப நாங்க என்ன கேட்டோம்னா, நீங்க பார் சார்ட்டை வெளியிடுங்க, வேலை திட்டத்தை எங்களுக்கு வெளியிடுங்க. 2 வருஷம்னா எந்தெந்த ஸ்டேஜ் எந்தெந்த மாதம் கம்ப்ளீட் ஆகுன்ற பார் சார்ட்டை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டோம். பார்லிமெண்ட்ல எழுத்துப்பூர்வமாக கேட்டிருக்கிறோம். 377 அப்படின்னு அவசர முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையின் மீதும் எழுப்பி கேட்டிருக்கிறோம். ஆனா அவங்க அதை கொடுக்காம மீண்டும் மார்ச் மாதம் நாங்க துவக்குவோம் என்று மட்டுமே அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. எழுத்துப்பூர்வமாக எனக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு. எனவே நீங்க வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறீர்கள். தேர்தலுக்காக நடத்துகிற இன்னொரு நாடகமாக இதை கருதுவதற்கு அனைத்து சாத்தியமும் இருக்கிறது என்பதுதான் என் கருத்து. சரி, இப்ப ஜெய்கா ஃபண்ட் ஜப்பானுடைய நிதி மூலமா தான் தொடங்கணும் அப்படின்றதான் முதற்கட்டமாகவே இருந்த நிபந்தனை. இப்ப அந்த நிதி கிடைச்சிடுச்சா? இப்ப இதுக்கான L&Tக்கு இனிஷியல் அமௌண்ட் யார் கொடுத்திருக்காங்க? என்ன கிளாரிட்டி இருக்குதுல? எந்த கிளாரிட்டியும் இருக்காது. எந்த கிளாரிட்டியும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. கிளாரிட்டி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் மத்திய அரசு எப்பயோ தெளிவுபடுத்திருக்கணும். முதல் கேள்வி ஏன் மதுரைக்கு மட்டும் நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்ற கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் இப்பொழுது வரை சொல்லப்படவில்லை. இந்தியாவில் 20க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் ஒன்றிய அரசால் நிறுவப்பட்டிருக்கிறது. அனைத்து எய்ம்ஸ்க்கான நிதியும் ஒன்றிய அரசு மட்டுமே கொடுத்திருக்கிறது. மதுரை என்ற இந்த ஒரு எய்ம்ஸ்க்காக மட்டும்தான் கடன் வாங்குறாங்க. மதுரைக்கு மட்டும் ஏன் கடன் அப்படின்ற இடத்துக்கு பதில் இல்லை. ஒண்ணு. 2வது, ஒன்றிய அரசினுடைய பங்கு வெறும் 350 கோடி தான். இந்த 1900 கோடியில மற்ற 1600 கோடி கடன் ஜெய்கா கொடுக்க போக வேண்டிய கடன். இந்த 350 கோடியை நீங்க முதல்ல கொடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்ற கேள்விக்கும் அவங்ககிட்ட பதில் கிடையாது. எனவே இப்படி பல கேள்விகளுக்கு அவங்களிடமிருந்து பதில் கிடையாது. பதில் கிடையாதுன்னா வெறுமன பொது நிகழ்ச்சி அல்ல, நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமா கேட்கிற பொழுது கூட, அமைச்சர் பதில் சொல்லும் பொழுது கூட எந்த விதமான தெளிவான பதிலும் விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. ஒரு பூடகமாக மறைமுகமாக திறந்த மனதோடு மதுரை எய்ம்ஸ் திட்டத்தை விளக்கவோ அதை நியாயப்படுத்தவோ அரசு எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கையை வெளிப்படைத்தன்மையோடு சொல்லவோ ஒன்றிய அரசு தயாராக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, இப்ப இதுக்கு அமௌண்ட் ஜெய்கா கிட்ட இருந்து என்ன நிலைமையில இருக்கு? பணம் ஏதாவது வந்திருக்கா? இதுக்கு யார் பணம் தராங்க? மத்திய அரசு கொடுத்திருக்கா, மாநில அரசு கொடுத்திருக்கா, இல்ல ஜெய்கா கொடுத்திருக்காங்களா? மதுரை MP உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கா? இல்லங்க, அதாவது ஜெய்காவை பொறுத்த வரைக்கும் நான் 2-3 முறை இங்க அந்த அதிகாரிகளோடு பேசியதுன்னா, அவங்க ஒரு கடன் கொடுக்கிற நிறுவனம். கடனை வேகமா கொடுத்தாதான் அவங்களுக்கு வட்டி கிடைக்கும், அவங்களுக்கான தொழில் நடக்கும். எனவே நாங்க எந்த தரப்பில் எந்த கட்டத்திலும் காலதாமதம் கிடையாது. நாங்க விரைவாக பணத்தை கொடுப்பதற்கு ரிலீஸ் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனா உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படி இருந்தா நாங்க என்ன செய்யறது என்றுதான் அவர்களுக்கு பல அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இப்பொழுதும் கூட அவங்க தரப்புல எந்த டிலே இருக்காது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. தொடர்ச்சியாக
இவங்க தாமதப்படுத்துறாங்க. சரி, தாமதப்படுத்துறதுக்கு ஏதாவது வெளிப்படையான காரணம் இருக்கானா? அரசியல் உள்நோக்கமன்றி வேற எந்த காரணமும் இல்லை. அதாவது தமிழ்நாட்டுக்குரிய எந்த ஒரு திட்டமும் இயல்பாகவும் விரைவாகவும் நடப்பதில்லை. அவர்களுடைய மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடத்துகிற மாநிலத்துக்கு திட்டங்களை அமுல்படுத்துவது, நிறைவேற்றுவது, நிதியை ஒதுக்கீடு செய்வதில் இருக்கிற ஆர்வமும் வேகமும் பத்தில் ஒரு பங்கு கூட தமிழ்நாட்டுக்கு இருப்பதில்லை என்பதை நம்ம தொடர்ச்சியா பார்த்தோங்க. இப்ப மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது கட்டி முடிக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்ல, அவங்க 2 ஆண்டுகள் இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க. 2026 நாங்க முடிப்போம் அப்படின்றாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, 2026 முடிப்போம்னு சொன்னாங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லவே இல்லை. எனவே நாடாளுமன்றத்தில் நான் அவரோட பேசுறேன். எப்பொழுது தோங்குவீர்கள், எப்பொழுது முடிப்பீர்கள் நாங்க கேட்கல, எப்பொழுது தோங்குவீர்கள் என்று கேட்கிறோம். 2வது, தோங்காத ஒன்றை முடிக்கிற தொழில்நுட்பத்தை உலகத்துல எந்த நாடும் கண்டுபிடிக்கல, நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு நாடாளுமன்றத்தில் நான் கேட்டேன். அந்த காணொலியை நீங்க ஒருவேளை பார்த்திருக்க போதும். முதல்ல தோங்குறத பத்தி பேசல. 2வது, இப்ப தோங்குறோம் அப்படின்னா பார் சார்ட்டை பத்தி பேச இருக்கிறாங்க. இப்படி ஒரு வெளிப்படை தன்மை இல்லாத நிலையில் இதை எவ்வளவு தூரம் நம்புறது? எனவே வேலை நடக்குதா கருத்தா அப்படின்ற மாதிரிதான் இதுவுமே நான் சொல்றேன். இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தேர்தல் பொது தேர்தலாக இருந்திருந்தால் இந்த துவக்க நிகழ்ச்சி அக்டோபர் நவம்பர்ல தான் நடத்திருப்பாங்க. இப்ப ஏப்ரல் மேல தேர்தல்னால மார்ச்ல நடத்துறாங்க. இதாங்க உண்மை. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சு. வெங்கடேசன். நன்றி.